இந்த யூனிகானோட லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வச்சுருக்குது, அன்எக்ஸ்பெக்டட் வேலை. இந்த வேலை வச்சதை நேற்றே நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன ப்ராப்ளம்னு சொல்லி. ஷோரூமுக்கு போயிடுறேன், அங்கே போயிட்டு எப்படி மாற்றுறாங்க, எவ்வளோ காஸ்ட் ஆகுது, எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். வேலை செய்துங்க. ஹலோ யூடிஆர் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு யூனிகான் ட்ராவல் ரைடர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம யூனிகான் ஒரு சம்பவம் வச்சுருச்சுங்க. என்னடா சம்பவம்னு என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்மளோட யூடிஆர் ஸ்குவாட் எல்லாம் ஷார்ப் பண்ண எனக்கு தெரியும், நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. லைஃப்லே இந்த யூனிகானோட லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வச்சுருக்குது, அன்எக்ஸ்பெக்டட் வேலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு ரைடு போக வேண்டியதுங்க, ஒரு நல்ல லாங் ரைடு, சரியான பிளான் போட்டிருந்தேன். அது இன்றைக்கி போக வேண்டியது மிஸ் ஆனது காரணம் அந்த வேலை தான். இந்த வேலை வச்சதை நேற்றே நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன ப்ராப்ளம்னு சொல்லி. அது ஒன்றும் இல்லைங்க, இங்கே பாருங்கள், ஸ்பீடாக மீட்ரு ஓடவே இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ஆர்பிஎம்மில் போயிட்டுருக்கோம், ஆனால் ஸ்பீடாக மீட்ரு மட்டும் ஓடலை. பார்த்தீங்களா, இதுதாங்க பிரச்சனை. அப்புறம் ஃபோன் பண்ணி நம்ம ஷோரூமில் நம்ம பிரவீன் அண்ணன்ட்ட கேட்டேன், ஸ்பீடா மீட்ரு கேபிள் வந்து உள்ளே கட்டாயிருக்கும், ஸோ வந்து நீங்கள் வாங்க மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால தாங்க இப்போ கிளம்புறேன். ரைடு கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, இதெல்லாம் வந்து தேயக்கூடிய பொருள் தானே, இதெல்லாம் வந்து நம்ம மாற்றுறதுனால தப்பு இல்லைங்க. ஸோ எதுனாலும் உடனே சேஞ்ச் பண்ணிடணும், அதுக்கு தான் அந்த வீடியோ. இந்த ஸ்பீடா மீட்ரு ஓடாமல் வண்டியை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நேற்றிருந்து மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது, இதை எப்படா சரி பண்ணுவோம்னு சொல்லி. என்னையை பொறுத்தளவுக்குலாம் நம்ம யூனிகான் செல்லக்குட்டி பக்காவாக இருந்தால் மட்டும்தான் பிடிக்கும். சின்ன சின்ன குறை இருந்தாலும் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. இங்கே பாருங்கள், முள் ஓடலை, ஆனால் வண்டி ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இந்த வண்டியோட அழகே இந்த ஸ்பீடா மீட்ரு தாங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், அப்படியே கார் மாதிரி ஏறும் அந்த முள். இப்போ அது பார்த்தீங்கன்னா செத்து போயிடுச்சு. மனசு சுத்தமாக கேட்கலைங்க, ரொம்பவே வெக்ஸ் ஆகிட்டேன். நைட்லாம் தூக்கமே இல்லை. அது இப்போ வந்து எப்படா காலைல ஆகும், 10 மணிக்கு தான் ஷோரூம் ஓப்பன் பண்ணுவாங்க, 10 மணி ஆகும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் ஒர்க் ஃப்ளோ ஆரம்பிப்பாங்க அங்கே ஷோரூமில். சரி, நம்ம பிரவீன் அண்ணே வாங்கன்னு சொல்லிட்டாரா, ஸோ அப்படியே கிளம்புறேங்க மாற்றுறதுக்கு. சரி ஓகேங்க, நான் ஷோரூமுக்கு போயிடுறேன். அங்கே போயிட்டு எப்படி மாற்றுறாங்க, எவ்வளோ காஸ்ட் ஆகுது, எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம ஷோரூம்கிட்ட வந்துட்டோங்க. உள்ள சைடில் சர்வீஸில் வண்டி ஏற்றிடுவோம், டேரெக்டாக ஏற்றிட்டோம்னா சரி பண்ணி விட்றலாம். என்னங்க ஏனிலாம் போட்டிருக்காங்க, வேறு ஏதோ வேலை பார்க்குறாங்க போல். ஏற்றிடுவோம் உள்ள. நம்ம இப்போ தான் காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வேலை ஆரம்பிக்கிறாங்க போலங்க. கேபிள் தானே, இது ஈஸியாக மாற்றி விட்ருவாங்க, பார்ப்போம். உள்ளே வந்தவொடனே என்னோடய கம்ப்ளைண்ட்டை சொன்னேன். அந்த ஜாப் கார்டு போடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்டை நோட் பண்ணிக்கிட்டு அப்புறம் செக் பண்ணாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடா மீட்ரு கேபிள் மாற்றினா சரியாக போயிடும்னு அவங்களே சொல்லிட்டு அதுக்கான வேலையை ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டூமை கழட்டினா மட்டும்தான் அந்த ஸ்பீடா மீட்டருக்கு கீழே இருக்க கேபிளை வந்து நம்ம கழட்ட முடியும். அதனால் ஃப்ரண்ட்டில் இருக்க டூமை கழட்டிட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஹோண்டாவோட அந்த ஸ்பீடா மீட்ரு கேபிள். ப்ரைஸ் போட்டிருக்கு பாருங்கள், 119 ரூபா. இதை தான் நம்ம வந்து மாற்ற போகிறோம். எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஒரிஜினல் ஜென்யூன் பார்ட்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் எல்லா ஸ்க்ரூவுமே கழட்டிட்டு அந்த டூம் எடுத்து கீழே வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேபிளை தான் கழட்டணும். ஸோ உள்ளே கையை விட்டு கேர்ஃபுல்லாக அந்த கேபிளை கழட்டி எடுத்தாங்க. மேலே கழட்டினதுக்கப்புறம் டயர் சைடு இருக்கிறத கழட்டணும். ஸோ அந்த இடத்துல ஒரு லாக்கு மாதிரி இருந்துச்சு, அதை எடுத்து விட்டு அந்த வயரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க கேபிளை பார்த்தா கட்டாயிருக்குங்க. எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு, கட்டாயிருச்சு சுத்தமாகவே. இந்த மட்கான் மேலே இருக்க ஆயிலை பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடா மீட்டருக்குள்ளே இருக்க லூப்ரிகேஷன் ஆயில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை கழட்டி விட்டனால வந்து அந்த மட்கான் மேலே விழுந்திருக்கு. இப்போ புது கேபிளில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஆயில் இருக்குன்னு சொல்லி அந்த டெக்னீஷியன் சொல்லியிருந்தாரு. இப்போ புது கேபிளை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறாங்க. பழைய கேபிள் இருந்த கரெக்டான ஹோல்ஸில் கொடுத்தா தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பிரச்சனை வைக்கும். ஸோ ப்ராப்பராகவே அந்த டெக்னீஷியன் பண்ணார். கீழே இருக்க கேபிளை மாட்டுறதுக்கு முன்னாடி கையில் சுற்றி காமிச்சாரு. அந்த மீட்ரு வந்து அசைஞ்சிச்சு. ஸோ செக் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே மாட்டிட்டாரு. கேபிளை உள்ளே மாட்டினதுக்கப்புறம் டயரை கையிலே சுற்றி விட்டாரு. கரெக்டாகவே அந்த மீட்ரு ஒர்க் ஆச்சு. ஃபைனலாக நானும் ஒரு வாட்டி கேபிள்லாம் கரெக்டாக மாட்டிருக்காங்களா, டைட்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டூமை மாட்டிட்டாரு. ஃபைனலாக எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணிட்டாரு. 120யா? ஓகே. இதெல்லாம் வாரண்டியில் பண்ணி தர மாட்டிங்களா? வீரண்டி இயர் பொருளா? ஸ்பீடா மீட்ரு கேபிள் தான் கம்ப்ளைண்ட், நீங்களே பார்த்துருப்பீங்க, மாற்றியாச்சு. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 120 தான். ஓஇ தான் மாற்றிருக்கேன், 120 ருபீஸ் தான். இப்போ உங்களுக்கு பில்லை காமிக்கிறேன். இதுதான் பில்லு. இதில் அமௌண்ட் போட்டிருக்கு பாருங்கள். இங்கே எந்தளவு தெளிவாக தெரியும் தெரில, 116.85, ரவுண்டாக வந்து 120 ருபீஸ். அவ்வளோதாங்க, கேபிளை மாற்றிட்டோம், பார்த்துருப்பீங்க. ஸ்பீடா மீட்ரு வேலை செய்யுதான்னு பார்ப்போம். வேலை செய்யுதுங்க.
ஒரு வழியாக ஸ்பீடாமீட்டரை சரி பண்ணியாச்சுங்க. இப்போ ஏறினதுக்கப்புறம் தான் அப்படியே உசுரே வருது. அங்கேயே அவங்க கையில் சுற்றி காமிச்சாங்க. பட் இருந்தாலும் நம்ம பார்த்தா தானே தெரியும் ரியலாக ஓட்டி. ஸோ இப்போ தாங்க நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து அந்த ரைடு போயிருக்கணும். இப்போ வந்து இந்த ஸ்பீடாமீட்டர் கம்ப்ளைண்ட்னால நாளைக்கு நம்ம போகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, நேற்று நைட்லேருந்து சுத்தமாக தூக்கமே இல்லை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே முழுசாக உசுறு வந்திருக்கு. ஸ்பீடாமீட்டர் தெரியும் போதேங்க நமக்கு அப்படி இருக்கும் லைவாக. இது வந்து ஒன்றும் இல்லாமல் ஆஃப் ஆயிருச்சுன்னா என்ன தெரியும், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வண்டி எடுத்து 3 வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் ஒரு வேலைங்க, அதாவது அன்வான்டான வேலை இது ஒன்று தாங்க. நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா பெரிய ரைடு வந்து நம்ம போக போயிடும். நாளைக்கு போனேன்னா இந்த வீடியோ வந்து ஒரு 2 நாளில் அந்த வீடியோ வந்துடுங்க. அந்த பெரிய ரைடு வீடியோ சரியான வீடியோ, வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம யூனிகான் ட்ராவல் ரைடர் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூனிகான் ரிலேட்டட் வீடியோஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யூனிகான் பைக்கில் மோட்டோ லாகிங் இந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம போடுவோம். அதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்ம யூனிகான் ட்ராவல் ரைடர் சேனல் எப்போ 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுதோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லடாக் போக போகிறோங்க யூனிகான் செல்லக்குட்டியில். ஸோ வந்து நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே மக்களே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூடிஆர் பிரவீன். பாய்.